அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதமை திதி மக நட்சத்திரம் கூடிய நாளில் மாசி மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் குரு, சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சூரியன், சனி மற்றும் புதன், மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மற்றும் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் நடைபெறுகிறது. ரிஷப ராசியில் குரு, மீன ராசியில் சுக்கிரன் என பரிவர்த்தனை ஆகின்றார்கள். மாசி 9ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி 14ஆம் தேதி மீன ராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். மாசி மாதம் பல வகைகளிலும் சிறப்பு வாய்ந்த நாளாக ஆன்மீகத்தில் பார்க்கப்படுகிறது. இது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட சிறப்பான மாதம் என சொல்வார்கள். ஆனால் மாசி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு, அனைத்து விதமான நலன்களை பெறுவதற்கும் உகந்த மாதமாகும். பொதுவாக அமாவாசை நாள் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாளாக கருதப்படுவார்கள். ஆனால் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பான பலன்களை தரும் என கூறப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் நடக்கும் மாசி மகாமகம் இந்த மாதத்தில் தான் நடைபெறும். மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் சேர்ந்து வரும் மக நட்சத்திர நாளாகும். இது இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும். மாசி மகம் நாளில் கடலாடும் விழா கொண்டாடப்படுகிறது. மாசி மகம் பித்ருதோஷம் நீக்கும், தடைகள் நீக்கும் புனித நாளாகும். மாசி மகம் நாளில் புனித நீர் நிலைகளில் நீராடினால் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசி மக திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு இத்தகைய புண்ணியம் வாய்ந்த மாசி மக பெருவிழா பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. மாசி மகத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் நல்லது நடக்கும். வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள். வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து 6 கால பூஜையும் கண்டு கழித்தால் 16 பேறுகள் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம். நவராத்திரியோ பெண்கள் உபவாசம் இருந்து அம்பிகையை வழிபட்டு பலன் பெறும் விரதமாகும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் குருவும் இருப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள் எளிதில் நடைபெறும். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் அடிக்கடி உடல்நிலையில் தொல்லை உண்டு. திடீர் விரயங்கள் ஏற்பட்டு திகைப்படைய செய்யும். சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் மற்றும் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு தனாதிபதியான சூரியன் அஷ்டமாதிபதியான சனியோடு சேர்ந்திருக்கும் இந்த நேரம் கடுமையான நேரமாகும். செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது அரிது. மனபயமும் போராட்டமும் மனக்கவலையும் அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உருவாகும். தொழிலில் பணியாளர்களால் தொல்லை உண்டு. சூரியன் மற்றும் சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் பலம் பெறும் இந்த நேரம் எல்லா வழிகளிலும் நன்மை வந்து சேரும். நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாகும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். சகோதரர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். தொழில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு திருப்தி தரும். மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன். விரையாதிபதி புதன் நீச்சம் பெறுவது நன்மைதான். விரயத்திற்கேற்ற வரவு வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். அதே சமயம் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாக புதன் விளங்குவதால் எதிர்பார்த்த ஒரு சில காரியங்களில் தாமதங்கள் ஏற்படலாம். எனவே காலத்தில் புதனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. பிறரை நம்பி செயல்படுவதில் கவனம் தேவை. பொது வாழ்வில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன் உண்டு.
உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய பாதை புலப்படும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு திருப்தி தரும். பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இந்த முரண்பாடான கிரகங்கள் லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனையாகும் பொழுது எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். திடீர் தனவரவு வந்து திகைப்படைய செய்யும். பிரபலங்களின் நட்பால் பெருமை சேரும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும் நேரம் இது. வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அதை கொடுத்து மகிழும் வாய்ப்புகள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்வோர் லாபம் குவிப்பர். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. மேலும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் கிரகநிலை தைரிய வீரிய ஸ்தானத்தில், கேது களத்திரஸ்தானத்தில், சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்தில், சனி பாக்கியஸ்தானத்தில், சுக்கிரன் ராகு லாபஸ்தானத்தில், விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலை உள்ளன. 5/2/2025 அன்று களத்திரஸ்தானத்தில் இருந்து புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 11/2/2025 அன்று லாபஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். 12/2/2025 அன்று களத்திரஸ்தானத்தில் இருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 21/2/2025 அன்று அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 26/2/2025 அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து புதன் களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். கடக ராசியினரே, இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கும். தனாதிபதி சூரியன் சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் விலகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பணவரவு எதிர்பார்த்தது போல் இருக்கும். புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கலாம். பாதையில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். வழக்குகளில் திடீர் குழப்பம் ஏற்படலாம். தீ, எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருங்கள். தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வக்ரமாக இருந்தாலும் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதால் இது யோகமான காலம்தான். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். சரக்குகளை அனுப்பும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. குடும்பாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்திற்கு சப்தமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மை தரும். பெரியோர்களிடம் ஆலோசனைகளை பெறுவது சிறந்தது. பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்படும். சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போது கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும். வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை அவசியம். வீண் செலவு ஏற்படும். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம். அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம். கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். மேலிடத்தின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த பாதம் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலோங்கும். உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். தெளிவான சிந்தனை இருக்கும். பூசம். இந்த மாதம் மனதில் உற்சாகம் உண்டாகும். மன அமைதி ஏற்படும். வாழ்க்கை சிறப்படையும். திடீர் கோபம், டென்ஷன் ஏற்படலாம். கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. வீண் அலைச்சல், மனக்குழப்பம் உண்டாகலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நன்மை ஏற்படும். பணவரத்து இருக்கும். இழுபறியான காரியங்கள் சாதகமாக முடியும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். முக்கிய முடிவு எடுக்கும் போது தடுமாற்றம் ஏற்படலாம். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம். துர்க்கைக்கு அரளிப்பூ சார்த்தி வணங்க துன்பங்கள் தீரும். மனக்கவலையும் அகலும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன். கடகராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வில் விடிவு காலம் பிறக்க வேண்டுமானாலும் நீங்கள் ராமர் சீதையின் படத்தை வைத்து வழிபடுங்கள். ராமரின் பட்டாபிஷேகம் படத்தை பார்த்தால் மிகவும் நன்மை.
உங்கள் வீட்டில் வாங்கி இந்த படத்தை வைத்து வழிபட்டு வாருங்கள். உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நன்மை உண்டாகும். உங்கள் பூஜை அறையில் நின்று ஸ்ரீ ராமஜெயம் என்ற மந்திரத்தை 108 முறை தினமும் பாராயணம் செய்யுங்கள். இதனால் வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள்.